அல்லாஹ்வுடைய தூதரே, ஆம். அப்படி என்றால் فإن استطعتم ألا تغلبوا على صلاة قبل طلوع الشمس وقبل غروبها. அப்படி என்றால் உங்களை எதுவும் இதிலிருந்து திருப்பிவிட வேண்டாம். يعني العصر والفجر, ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்தும் அஸருடைய தொழுகையிலிருந்தும். என்ன அர்த்தம்? அஸரையும் ஃபஜ்ரையும் நீங்கள் முறையாக தொழுது வந்தால் உங்கள் ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன வேண்டும் இதை விட ஒரு மூமினுக்கு? சொர்க்கத்தை விட பெரிய நிஅமா, சொர்க்கத்தை விட கோடான கோடி நிஅமா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை விட பெரிய நிஅமா, ஒட்டுமொத்த சொர்க்கமும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டு இன்னொருவனுக்கு அல்லாஹ்வை ஒரு முறை பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அதைவிட இது சிறந்தது, கோடி மடங்கு சிறந்தது. அந்த ரப்பை பார்ப்பது அல்லாஹ் கொடுக்கின்றான். ஃபஜ்ரை தொழுங்கள் மூமின்களை, எனக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். அஸரை தொழுங்கள் மூமின்களை ஜமாஅத்தோடு. இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது கூட்டம். இன்னல் முனாஃபிகீன் يخادعون الله وهو خادعهم وإذا قاموا إلى الصلاة. முனாஃபிக்குகள் தொழுகையில் நின்றால் காமு குசாலா, குசாலா அசதியிலே சோம்பேறித்தனத்திலே நிற்பான். ஏன் ஏன்? நிறைய பேருடைய கேள்வி அதுதான். தொழுகையில் நிற்கிறேன், ஆனால் முழுவதுமாக கவனம் செலுத்த முடியவில்லை. எல்லோருக்கும் அந்த கேள்வி இருக்கும். நிற்கிறேன், ஆனால் கவனம் செலுத்த முடியவில்லையே. ஒன்று பதில், ஒன்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய பதில் ஒன்று. நீ யாருக்கு முன்னால் நிற்கிறாய் என்பதை இன்னும் நீ அறியவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு அடியான் முஸல்லாவிலே நின்று விட்டால் யுனாஜி ரப்பா, அவனுடைய ரப்பிடத்திலே பேசுகிறான். அந்த உணர்வை கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு எச்சில் வந்தால் நேராக துப்பாதீர்கள், மற்ற புறமாக துப்பிக் கொள்ளுங்கள். ஏன்? அந்த உணர்வை கொண்டு வந்தார்கள். உங்கள் ரப்பு உங்களுக்கு முன்னால் இருக்கிறான். பணி முஹம்மது ரசூலுல்லாஹ் தொழுகையிலே நின்று விட்டால் ரமா பஸரோ, பார்வையை வீசுவார்கள் சுஜூதுடைய இடத்தை நோக்கி. படியுங்கள் மூமின்களே, இங்கே உலமாக்கள் ஆலிம்கள் இருந்தால் அவர்களை தேடி படியுங்கள். தொழுகை எப்படி தொழுவதென்று, தொழுகையுடைய முறை என்னவென்று, தொழுகையுடைய ஷுரூத் என்னவென்று, தொழுகையுடைய நிபந்தனை எதுவென்று. ஏன் நாம் விரும்புவது போன்று தொழ முடியாது. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுதேனோ அப்படி நீங்கள் தொழுங்கள். தேடுங்கள் உலமாக்களை, தேடுங்கள் ஆலிம்களை. இது போன்ற கல்வி சபைகளை ஏற்படுத்தி மார்க்கத்தின் சிறந்தவர்களை அழைத்து வந்து கேளுங்கள். இந்த பயான்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான். இது நாளை ஃபஜ்ர் வரை இருக்கும், அல்லது மறுநாள் ஃபஜ்ர் வரை இருக்கும். ஆனால் கல்வி சபைகள் தான் உங்களுடைய ஈமானை பலப்படுத்தும். கல்வி சபைகளை தேடுங்கள். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். முதல் பதில். இரண்டாவது, நீ ரப்புக்கு முன்னால் நிற்கும் பொழுதே அல்லாஹுவை அஞ்சவில்லை என்றால் பள்ளியை விட்டு வெளியே சென்றதற்கு பிறகு அஞ்சுவாயா? ஆம், குறை இருக்கிறது உன்னிடத்திலே, சரி செய். உன் வியாபாரத்திலே நீ அல்லாஹுவை அஞ்சுகிறாயா? மனைவியின் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சுகிறாயா? உன் செல்வத்தில் அல்லாஹுவை அஞ்சுகிறாயா? உன் பேச்சிலே அல்லாஹுவை அஞ்சுகிறாயா? உன் குணத்திலே அல்லாஹுவை அஞ்சுகிறாயா? தேடு. ஏதோ ஒரு இடத்திலே குறை இருக்கிறது. அங்கே அல்லாஹுவை அஞ்சாத காரணத்தால் தான் இங்கே உன்னை அல்லாஹுவை அஞ்ச முடியவில்லை. யாரும் என்ன அழகிய பதில் பாருங்கள், என்ன அழகிய பதில் பாருங்கள். உலமாக்களுடைய பதில்.
கல்வியாளர்களுடைய பதில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். நான் எல்லா சபைகளிலும் எல்லா இடங்களிலும் இந்த ஹதீஸை நினைவுபடுத்துவேன். ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதால் அவன் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலே இருக்கிறான். சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி, போராடக்கூடிய சமூகம், வெற்றியை தேடக்கூடிய சமூகம், முஸ்லிம்களின் கவலை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய சமூகம், மூமின்களின் இன்னல் போக வேண்டும் என்று அழக்கூடிய சமூகம். அம்மா அம்மா இல்லையா? ஆம். எப்படி போகும், எப்படி நீங்கும்? அல்லாஹ் அதை நாடாமல் யார் வெற்றி கொடுக்க முடியும்? அல்லாஹ் நாடாமல் முஸ்லிம்களின் பிரச்சனையை யார் தீர்க்க முடியும்? அல்லாஹ் நாடினால் தீர்க்க முடியுமா, முடியாதா? நம்பிக்கையில் சிறிய சந்தேகம் இருந்தாலும் காஃபிர். அல்லாஹ் நாடினால் வெற்றி உண்டு. அல்லாஹ் நாடினால் பைத்துல் முகத்தஸ், அல்லாஹ் நாடினால் பாபர் மஸ்ஜித், அல்லாஹ் நாடினால் காஷ்மீரின் விடுதலை, அல்லாஹ் நாடினால் பலஸ்தீனின் விடுதலை. அல்லாஹ்வின் நாட்டத்தை எப்படி கொண்டு வருவது? மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். ஃபஜ்ரை தொழுதால் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலே இருக்கிறான். ஒரு கேள்வி, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் பள்ளியிலே சென்று ஃபஜ்ரை தொழுதால் அந்த சமூகம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறது? யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறது? அல்லாஹ்வின் பாதுகாப்பிலே இருக்கக்கூடிய சமூகத்தை எந்த காஃபிரால், எந்த முஷ்ரிக்கால், எந்த முனாஃபிகால் நெருங்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வெளிப்பை கொடுப்பாடாக. பஷ்ஷிரில் மஷாயீன ஃபி ظுலம் இலல் மஸ்ஜித். பள்ளிக்கு இருளான நேரத்திலே நடந்து செல்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். ஃபஜ்ருடைய நேரம், இஷாவுடைய நேரம். என்ன நற்செய்தி? பின்னூரி தாம்மி யௌமல் கியாமா. மறுமையிலே முழுமையான வெளிச்சத்தோடு நடந்து செல்வார்கள். அல்லாஹ் அக்பர். பள்ளிக்கு இருளான நேரத்திலே நடந்து செல்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் மறுமையிலே முழுமையான வெளிச்சத்தோடு நடந்து செல்வார்கள். இல்லை, ஃபஜ்ர் இல்லை, என்ன ஆகும்? விழிக்கும் பொழுது அன்றைய நாளுடைய முழு சோகமும் அவனுடைய முகத்திலே தெரியும். பாருங்கள் ஃபஜ்ரை தொழுபவனுடைய முகத்தை, ஃபஜ்ரை தொழாதவனுடைய முகத்தை. ஏன்? ذكر عند النبي صلى الله عليه وسلم رجل فقيل ما زال نائما حتى أصبح ما قام إلى الصلاة. தொழுகைக்கு எழாமல் ஒருவன் உறங்கிக் கொண்டு தொழுகைக்கு எழாத நிலையிலேயே அவன் எழுகிறான் என்றால் பால ஷைத்தானு ஃபி உத்னிஹி. ஷைத்தான் அவனுடைய காதிலே சிறுநீர் கழிக்கிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். என்ன கேவலம் வேண்டும் இதைவிட? என்ன கேவலம் வேண்டும் இதைவிட? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்கும் காரணம் இல்லாமல் தொழுகையை விடுவது அனுமதி கிடையாது. அதிலும் யாருக்கும் காரணம் இல்லாமல் ஜமாஅத்துடைய தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது.